تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي سيدي خير النبي. تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அளிக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எல்லா சஹாபாக்களும் ஏதாவது சந்தேகம் வந்தது என்று சொன்னால் உடனே கேட்டு விடுவார்கள். பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள், சுற்றியும் சஹாபாக்கள் இருப்பார்கள். என்ன அவர்களுக்கு சந்தேகம் வருகிறதோ, எந்த தடுமாற்றம் வந்தாலும் நேரடியாக கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். பெண்களுக்கென்று ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை ஏற்படுத்தினார்கள். அப்படித்தான் ஒரு பெண்மணி ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு பெண்மணி மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற பெண்களுடைய சார்பாக அந்த பெண் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுவதற்காக வேண்டி போறாங்க. போய் தான் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். அதே போல ஆண்கள் ஐவேளை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொடர்புடைய பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. 27 மடங்கு நன்மையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போல ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். எல்லா அமல்களையும் விட மிக உயர்வான நன்மைகள் அதிகமாக தரக்கூடிய அந்த ஜிஹாதிலும் கலந்து கொள்கிறார்கள். இப்படி எல்லா நன்மை அதிகமான செயல்களிலும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறோம். வீட்டிலேயே நாங்க இருந்து அவர்களுடைய குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுத்து வளர்த்து அவர்களை ஆளாக்கி நாங்கள் அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம். அதே போல அவர்களுடைய சுய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து அவர்களை போல எங்களால ஜும்மால கலந்து கொள்ள முடியல, அவர்களை போல ஜிஹாதில் கலந்து கொள்ள முடியல. அப்படி இருக்கும் பொழுது யா ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு இணையாக நாங்கள் நன்மைகளை சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு, இது மற்ற பெண்களின் சார்பாக உங்கள் முன்னால் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்மணி ரொம்ப பேச்சாளரான பெண்மணி. அதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், பெண்கள்ல இவர்களை போல பேசக்கூடிய பெண்மணி யாராவது பார்த்திருக்கிறா? அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை அறிவாளோடு கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொல்வாங்க, நீங்க எந்த காரியம் ஆண்களுக்காக வேண்டி வீட்டிலிருந்து செய்து கொடுக்கிறீர்களோ, ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி, ஒரு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி காலையில அவங்களை எழுந்திருச்சு பள்ளிவாசலுக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொன்னா அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு ஜிஹாதுக்கு எல்லாவற்றையும் தியாக உள்ளத்தோடு நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் என்று சொன்னால், ஜிஹாதுக்கு சென்றால் அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுப செய்தி சொல்லி அனுப்பினார்கள். அதே போல இரண்டாவது செய்தி, குர்ஆன்ல அதிகமாக முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படிதான் நிறைய ஆயத்துக்கள் வரும். ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ
ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் சென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் என்றெல்லாம் ஆமனு ஆமனு என்கின்ற இந்த பதத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஆமனு என்று சொன்னால் ஈமான் கொண்ட ஆண்களே அப்படிங்கிறதா அரபி இலக்கியத்தில் இலக்கணத்தில் நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள் அப்ப அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அதிகமாக ஆமனு என்றுதானே சொல்கிறான், ஈமான் கொண்ட ஆண்களே அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தால் சொல்றான், பெண்களை பார்த்து எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுதுதான் நான் முன்பு ஓதி அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும், வல் கானித்தீன வல் கானிதாத்தி, தொழுகையில் வளர்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மை பேசக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி, பொறுமையான பெண்களும் பொறுமையான ஆண்களும், வல் காஷிஈன வல் காஷிஆத்தி, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் முத்தஸத்திகி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்காக வேண்டி மகத்தான ஒரு கூலியை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். இது சொல்லிட்டு நம்ம இங்க விளங்க வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆண்களை குறித்து சொல்லி இருந்தாலும் அது பெண்களுக்கும் பொருந்தும். ஒருவேளை அல்லாஹ் தஆலா ஆமனு அப்படி சொல்லி ஆண்களுக்கு தெரியாது சொல்லிட்டு பெண்களுக்கு தனியாக ஒரு வார்த்தை போட்டு சொன்னா அதுவே தனி பைண்டிங் இன்னொரு குர்ஆனாக ஆகிவிடும். அதனால அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆயத்துக்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியாக அல்லாஹ் தஆலா பொதுவானதான் சொல்கிறான். அதே போல இஸ்லாத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் சமம்தான். ஆண்கள் அதிகமான அந்தஸ்துக்குரியவர்கள், பெண்கள் குறைவான அந்தஸ்துக்குரியவர்கள் என்கின்ற கோட்பாடு என்பதை கிடையாது. என்ன காரணம் சொன்னா, அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சில நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறான், பெண்களுக்கு சிலவற்றை அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றான். அந்த ஆண்கள் செய்ய முடியாத செய்யக்கூடிய சில விஷயங்களை பெண்களால் செய்ய முடியாது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா இயற்கையிலே ஆண்களுக்கு உடல் பலத்தை, உடல் தாக்கத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான். நன்றாக உழைத்து குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மையை, குடும்ப பாரம் என்கின்ற அந்த சுமையை சுமப்பதனால் அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மையை கொடுக்கின்றான். அதே போல பெண்களால் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னதான் பண்ணாலும் ஆண்களால் அது செய்ய முடியாது. அதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தைகளை பராமரித்து வளர்ப்பது, அதுவும் பொறுமையாக வளர்ப்பது. குழந்தைகளை நாம் வளர்க்கின்றோம், 2 வயசு 3 வயசு குழந்தைகள் எல்லாம் நாம் வளர்த்து அதற்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து முடிக்கும் காட்டி ஒரு ஆண் இடத்தில் அதை நாம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் ரொம்ப பயங்கரமான கோபம் வரும், அதிகமான டிப்ரெஷன்லாம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை பக்குவமாக வளர்க்கக்கூடிய அந்த கலை என்பதை அல்லாஹ் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அதே போல முதியோர்கள், நோயாளிகள், இவர்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய, அதுவும் இன்முகத்தோடு, அது மட்டுமல்லாமல் அவர்களை எந்த அளவு அவர்களுக்கு அசூசையாக அசிங்கமாக இருந்தாலும் அதையும் பார்த்து பராமரிக்கக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா, அந்த பொறுமை கலைகளை எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆண்களுக்கு அப்படி கொடுக்க முடியல. ஆண்களால் அவ்வளவு பொறுமையாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு, அதனால்தான் உலகத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் நர்ஸுகள் வைத்திருக்கிறாங்க. நோயாளியை வந்து வரக்கூடிய நோயாளிகளை பெண்கள் போய் அனுசரிக்கக்கூடிய சமயத்திலே பல நோய்கள், பல வியாதிகள் சரியா போகும். அதே அந்த சமயங்கள் ஆண்களை அந்த இடத்துல வைத்து நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னா ஆண்களுக்கு அது சரிவர வராது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தன்மை குறைவாக கொடுத்திருக்கிறான்.